ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இனிய ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே இன்னைக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நம்மளும் ஒரு ஜாலியான த்ரில்லான படம் பார்க்கணும்ல, அதுக்காகவே ஒரு சூப்பரான சர்வைவல் த்ரில்லர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தோடைய ஒரு நிமிஷத்துல இருந்து பரபரப்பு ஸ்டார்ட் ஆகும்னா பார்த்துக்கோங்க. அதுவும் முடிகிற வரை ஐயோ அடுத்தது என்னாக போகுதோன்ற மாதிரி நீங்கள் நகத்தை கடிச்சிட்டே இந்த படத்தை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான படம். ஸோ ஓவராக புகழ்றேன்னு பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு இந்த படம் உண்மைக்குமே த்ரில்லா இருந்துச்சு. ஸோ ஆன்லைனர் கேளுங்களேன். அதாவது இந்த படத்தோட ஹீரோ வந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ஊருக்கு வரான். ஸோ அந்த ஊருக்கு சைடில் வந்து நிறைய குட்டி குட்டி ஐலாண்டாக இருக்கும், ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக போட் எடுத்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஐலாண்டுக்கு போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம ஹீரோவும் ஒரு போட் எடுத்துட்டு அவனுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு கடலுக்கு நடுவில் ரொம்ப தூரம் தள்ளி வந்து ஒரு ஐலாண்டுக்கு வரான். ஆனால் அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவால் அந்த ஐலாண்ட்ல இருந்து திரும்ப போக முடியாத சூழ்நிலை வருது. ஸோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா, எப்படி அவனுடைய ஃபேமிலியை காப்பாத்தினா, கடைசியாக அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சானா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன எக்ஸ்டார்சன். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோட பேர் வந்து கெவின். அவனுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு சூப்பரான ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்திருக்கிறான். அது போக நம்ம ஹீரோ வந்து ஒரு டாக்டர், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அதுவும் அவனுடைய ஒர்க் வந்து ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும் போல, எப்போதுமே பிஸியாக இருந்ததுனால சரி கொஞ்ச நாள் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரோன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்ட்ரியை சூஸ் பண்ணி அவனுடைய ஒய்ஃப் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கிறான். அது போக இப்போ ட்ரிப் வந்திருக்கான் இல்லையா. ஸோ இந்த கண்ட்ரியோடைய ஸ்பெஷலே என்னன்னா இங்கே நிறைய ஸ்மால் ஐலாண்டாக இருக்கும். ஸோ அந்த ஐலாண்டுக்கு நம்மளே போட் எடுத்துகிட்டு போய் தனியாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ செமையாக இருக்கும்ல. ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களே போட்டை கொடுத்து தம்பி நீ எங்கே வேணாலுமே போய்க்கோ, இங்கே இருக்கிற எல்லா ஐலாண்டும் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஸோ போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஊர் தான் இது போல. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கிறான். ஸோ அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஆனதுமே நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு அங்கே இருக்கிற பீச்சுக்கு வரான். ஏன்னா இங்கே தான் ரெண்டுக்கு போட் எடுத்துட்டு சைடில் இருக்கிற ஐலாண்ட்லாம் போய் சுற்றி பார்க்கலாம். அதனால அங்கேருந்த ஒருத்தர்கிட்ட சார் எனக்கு ஒரு சூப்பரான போட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு சாரி சார் மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு எந்த ஒரு போட்டும் அவைலபிளாக இல்லை, உங்களால் ஒரு நாள் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னதும் என்னது ஒரு நாள் வெயிட் பண்ணுறதா, அது கஷ்டமாச்சு, ஸோ வேறு ஏதாவது வழியில் போட்டை ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவரும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு சரி வாங்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு ஃபோர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போட்டோட இருக்கிறான். ஸோ அவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணி விட ஆக்சுவலாக இவன் வந்து ப்ரைவேட்டாக போட்டை கொடுப்பான் போல. ஸோ அதனால அவன்கிட்ட போட்டையும் வாங்கிட்டு ஒரு நாளைக்கான ரெண்ட்டை ஃபுல்லாகவே கொடுத்துட்றான். ஸோ கொடுத்ததும் அந்த ப்ரைவேட் போட் ஓனரும் சார் இந்தாங்க போட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்ததுமே ஹீரோ உடனே என்னங்க போட் உடனே கொடுத்துட்டீங்க, என்னுடைய ஐடி வேணாமா அப்படின்னதும் சார் உங்களை பார்த்தா எவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்க, நீங்களா ஏமாற்ற போறீங்க, ஐடிலாம் பார்த்துக்கலாம் சார், இப்போ அதை கொடுத்தா நான் சேஃபாக வர வச்சுக்கணும், ஸோ நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டையும் கொடுத்து விட சே இப்படிப்பட்ட ஊரில் இப்படிப்பட்ட மனிதர்களா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷமா அந்த போட்டை எடுத்துட்டு அவனுடைய ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அவனுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஸோ இவனுடைய சின்ன பேக்கை வந்து அவனுடைய ஹோட்டல்லே மறந்து வச்சுட்டு வந்துட்டான் போல. ஸோ அந்த பேக்கில் தான் ஹீரோடைய ஃபோன் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்திருக்கிறதே என்ஜாய் பண்ண தான், ஸோ நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சந்தோஷமா அவனுடைய ஃபேமிலி கூட போட்டை எடுத்துட்டு கடலுக்குள்ள ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் தூரம் அவனுடைய பையனெல்லாம் வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ரொம்ப தூரம் வந்த மாதிரி தோணுது அப்படின்னதும் ஹீரோவும் அதான் நம்மகிட்ட போட் இருக்குல்ல ஏன் கவலைப்படுற, ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஐலாண்டுக்கு வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னதும் இல்லைங்க எனக்கு பயமா இருக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னதும் சரி ஓகே பயப்படாத, அந்த சைடில் ஒரு ஐலாண்ட் தெரியுது பாரு, அங்கே போய் இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டுக்கு வந்து கூட்டிட்டு போகிறான். ஸோ அந்த ஐலாண்ட்லையும் கொஞ்சம் டூரிஸ்ட் இருப்பாங்கன்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் யாருமே இல்லை, ஒரு தனி ஐலாண்ட், நம்ம ஹீரோடைய ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படியே தனிமையில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஐலாண்டை சுற்றி பார்க்குறான். ஸோ சின்ன ஐலாண்ட் தான், ஹீரோயின் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே டைமும் போகுது. ஸோ ஈவினிங் ஆக போகுது. அதனால ஹீரோடைய ஃபேமிலியும் சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த போட்டில் வந்து ஏறுறாங்க. நம்ம ஹீரோவும் போட்டை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா போட் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஹீரோவும் வேக வேகமாக அதை ஆன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் எவ்வளோ இழுத்தாலும் முடியல. இப்போ தான் ஹீரோவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது மொக்க போட்டை கொடுத்து ஏமாத்திட்டானா அப்படின்னு வேகமாக பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃபுல் பெட்ரோல் இருக்குது. அப்புறம் என்ன இது ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அந்த இன்ஜின் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து டாக்டர் தானே, மெக்கானிக்கல் கிடையாது இல்லையா. ஸோ அதனால அதில் என்ன பிரச்சனைனே தெரியல. இருந்தாலும் அதை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். இதை பார்த்த ஒய்ஃபும் கொஞ்சம் பயப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ பயத்தை வெளியில் காமிக்காம ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஏன்னா இது தனி ஐலாண்டில் ஸோ வேற யாராவது இருந்தால் கூட பயம் இல்லாமல் இருக்கும். ஹீரோடைய ஃபேமிலி மட்டும் தானே இருக்காங்க. அதனால தான் ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். இருந்தாலும் இப்போ வேற வழி கிடையாது.
எப்படியாவது இந்த ஐலாண்டில் தான் தங்கி ஆகணும். அதனால வேற வழி இல்லாமல் அன்னைக்கு நைட்டு வந்து அந்த ஐலாண்ட்லேயே தங்குறாங்க. ஸோ கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. ஹீரோவை காணோம். என்னன்னு பார்த்தா போட்டு பக்கத்தில் வந்து அதை ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் எதுவுமே மாறலை. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறான். ஐயோ தேவையில்லாமல் ஃபோனை வேற வச்சுட்டு வந்துட்டோமே. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டை ரெண்ட் எடுத்தவங்க கிட்ட இவனுடைய ஐடி கார்டு கொடுக்குறேன்னு சொன்னான்ல, ஒழுங்காக அவர் மட்டும் அதை வாங்கியிருந்தா இந்நேரத்துக்கு போட்டை காணோன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடத்த எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி வந்திருப்பாங்கல்ல. ஸோ என்னுடைய அலட்சியம் தான் அது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு போட்டு போகிறத ஹீரோ பார்க்குறான். ஸோ ஒரு டூரிஸ்ட் போட்டு போல அதை பார்த்ததுமே ஹீரோ வேக வேகமாக அங்கே போய் கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் என்னதான் கத்துனாலுமே அந்த போட்டில் இருந்தவங்க இவங்களை பார்க்கல. ஏன்னா அது ரொம்ப தூரம் போயிட்டு இருக்குல்ல. அங்கேருந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறது கூட தெரியாது. ஸோ அந்த போட்டும் போயிட இப்போ நம்ம ஹீரோவுக்கு இன்னுமே மனசு விட்டுருது. அதனால இன்னைக்கு நைட் ஆயிடுது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்படியே 2 நாளும் போயிருது இல்லை. இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, எப்படியாவது கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹீரோடைய பையனுக்கு வர உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால ஹீரோயின் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாமே உன்னால தான், இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஆறுதல் படுத்திட்டு ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த போட்டில் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு 2 தேங்காய் மாட்டையை தூக்கி மேலே போட்டுட்டு நம்மளே சேல் பண்ணி எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு போட்டை தள்ளி விட்டுட்டு போட்டில் ஏறுறான். ஆனால் நம்ம ஹீரோவும் 2 நாள் சாப்பிட்ருக்க மாட்டான்ல, ரொம்பவே டயர்ட் ஆகிடுது. அப்படியே எக்ஸாஸ்டில் அப்படியே படுத்துட்டான். ஸோ இதனால 3 பேரும் அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. கட் பண்ணால் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு லேண்டில் வந்து இந்த போட் வந்து கரை ஒதுங்கி இருக்குது. என்ன லேண்ட் இது, நம்ம கரை வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தா இதுவும் ஒரு தனி ஐலண்ட் தான். இங்கேயுமே யாருமே இல்லை. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு போட்டு போகுது. அந்த போட்டை இந்த ஓலையாலேயே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் பாவம் அவங்களும் நம்ம ஹீரோ பார்க்கல போல. அதனால நம்ம ஹீரோ அந்த இடத்துல போத்துன்னு மயங்கி விழுந்துட்டான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 ஃபிஷர்மேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது நம்ம ஹீரோ ஓலையால அசைச்சிருப்பான் இல்லையா, அவங்க நம்ம ஹீரோடைய போட்டை பார்த்துருப்பாங்க. அது மூலமாக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு நிம்மதி வருது. ஸோ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நான் தனிமையாக வந்து மாட்டிக்கிட்டேன், என்னுடைய ஐடி கூட நான் கொடுக்காம வந்துட்டேன், நல்ல வேலை தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இவன் டாக்டர்ன்றதையும் தெரியாதனமா அந்த ஃபிஷர்மேன் கிட்ட சொல்லிடுறான். ஸோ இதை கேட்ட இந்த ஃபிஷர்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேராசை வர ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் உங்களை காப்பாத்துறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டதும் ஹீரோவும் நான் உனக்கு $100 தரேன் அப்படின்னதும் எனக்கு $100 அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு கேட்டதுமே ஐயோ தேவையில்லாமல் வாய் விட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இந்த மாதிரி நான் என்னுடைய வேலையில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு $40,000 மட்டும் வச்சிருக்கிறேன், அது எல்லாத்தையுமே வேணா உனக்கு கொடுத்துட்றேன், எங்களை எப்படியாவது காப்பாத்து, என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து முடியலை, என்னுடைய பையன் வந்து ரொம்பவே இதாயிட்டான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண அப்படின்னதும். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அவனுடைய கண்ணுக்கு தெரியறது பணம் மட்டும்தான். அதனால ஹீரோவை பார்த்து எனக்கு 40,000 பார்த்தாது, எனக்கு $1 million வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா ஹீரோ கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது. இல்லப்பா தம்பி என்னால் அவ்வளோ காசெல்லாம் ரெடி பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ 1 million ரெடி பண்ணணும், நீ டாக்டர் தானே, உனக்கு நிறைய பேரை தெரியும்ல, ஸோ அவங்க கிட்ட கேட்டு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்ட நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதனால சரி நான் பண்ணுறேன், ஆனால் எப்படியாவது அவங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்ல உடனே இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு இதை எடுத்து நம்ம ஹீரோ அடித்து மட்டையாக்கிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவை அந்த போட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனால் ஃபேமிலி வந்து அந்த ஐலாண்ட்லேயே விட்டுட்டு போயிட்டான் போல. ஸோ ஹீரோவுக்கு அது என்ன ஐலாண்ட், எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அந்த ஃபிஷர்மேன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அங்கே கூட்டிகிட்டு போனால் நீ போலீஸ் கிட்ட போக மாட்டேன்னு என்ன நிச்சயம், நீ காசை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னுடைய ஒய்ஃபும் பசங்களும் எங்கே இருக்காங்கன்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு என்னடா இது இவன் சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு ப்ளீஸ்ங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய ஃபேமிலி வந்து ஆபத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக நான் எப்படியாவது உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு கெஞ்சி பார்க்குறான். ஆனால் அந்த ஃபிஷர்மேன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம ஹீரோவை இந்த லேண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்ததுமே இந்த டெலிஃபோன் இருக்கும் இல்லையா, அது மூலமாக கால் பண்ணி அமௌண்ட் வந்து கேட்க சொல்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் இருக்கிற எல்லாருக்குமே கால் பண்ணி, அதாவது அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே கால் பண்ணி ரொம்பவே எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு 1 million வந்து ரெடி பண்ணுறான். ஸோ இதனால இந்த ஃபிஷர்மேனும் சரி ஓகே உனக்கு உன்னுடைய ஒய்ஃப் வந்து எந்த ஐலாண்டில் இருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி பணம் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டையும் கொடுக்குறான். ஸோ அது இவனுடைய அக்கௌண்ட் நம்பர் கிடையாது, ஏதோ ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் நம்பர் போல, ஏன்னா அப்போ தானே அவன் மாட்ட மாட்டான். அதனால நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் இவனுடைய ஒய்ஃப்காக எல்லா அமௌண்ட்டையும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு போட்டில் ஏற சொல்ல நம்ம ஹீரோ அந்த போட்டில் ஏறினதுமே வெளியுள்ள கதவை வந்து இந்த ஃபிஷர்மேன் வந்து லாக் பண்ணிட ஹீரோ வந்து பதற ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணுறீங்க, என்னுடைய ஒய்ஃப் இருக்கிற லொக்கேஷனை சொல்ல அப்படின்னு கேட்கும்போது பதறாத உனக்கு லொக்கேஷன் சொல்கிறேன், ஸோ அது வரைக்கும் நீ என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி அவங்க போட்டில் வந்து முன்னாடி போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகிறான். அப்படியே அந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி கடலுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு
கட்டத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிஷர்மேன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோடைய போட்டை கொஞ்சம் முன்னாடி வா, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோவும் அவனை நம்பி முன்னாடி போகிறான். அப்படி போனதுமே இவன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு பெரிய கம்பி எடுத்து இவனுடைய போட்டை வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சிட்டான். அதாவது இவனுடைய பிளானே நம்ம ஹீரோவை நடுக்கடலில் மூழ்கடிக்கிறது தான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறான். டேய் என்னடா பண்ணுற, ஒன்றை நம்பி வந்தானே அப்படின்னு கதற. ஆனால் அவனுடைய கதறல் இவனுக்கு கேட்குமா என்ன? ஸோ அதான் காசு கண்ணை மறைச்சிடுது. இவனை உயிரோட விட்டால் நமக்கு தான் ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு பயந்து போய் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ பக்கத்தில் இருந்த ஃபிஷர்மேனும் என்ன பண்ணுற அப்படின்னு தடுக்க வரான். ஸோ இவனுடைய பேர் வந்து ஜார்ஜ். ஆனால் அவனுடைய பேச்செல்லாம் கேட்காம நம்ம ஹீரோடைய போட்டை நல்லா தண்ணி ஏறுற மாதிரி பண்ணிட்டு ஹீரோ மூழ்கிற வர அந்த இடத்துல இருக்கிறான். இங்கே நம்ம ஹீரோடைய போட் வந்து கம்ப்ளீட்டாக மூழ்கிறது. இருந்தாலுமே மேலே இருந்த ஒரு சின்ன கேப் வழியாக மூச்சு விட்டுட்டு இருக்க. இதுக்கு மேலே இப்படியே இருந்த வேலைக்கு ஆகாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் தண்ணிக்குள்ள நீந்தி அந்த கண்ணாடியை கையாலேயே குத்தி உடைக்கிறான். உடைச்சி எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல வெளியில வந்துடுறான். இந்த சைடு அந்த ஃபிஷர்மேனும் நம்ம ஹீரோ இறந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ உயிர் தப்பிச்சிடுறான். ஸோ மனசு பூரா நம்ம ஹீரோவுக்கு வலி தான் இருக்குது. ஏன்னா எப்படியாவது அவனுடைய ஒய்ஃபை காப்பாற்றலாம்னு நினைச்சு தானே இவ்வளோ இதெல்லாம் பண்ணா. ஆனா இப்போ கடைசியாக ஒய்ஃபை காப்பாற்ற முடியாம போயிடுமோ அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த இடத்துல ஒரு போட் வந்துடுது. ஸோ ஹீரோ பார்த்துட்டாங்க. ஸோ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணி கடற்கரைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே அந்த கோஸ்ட் கார்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க நம்ம ஹீரோ விசாரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃபும் பையனும் ஒரு தீவில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள காப்பாற்றணும், ஒரு ஃபிஷர்மேன் என்னை ஏமாத்திட்டான் அப்படி இப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே பதற்றத்தோட சொல்ல ஒன்று போலீஸ்காரங்களும் இங்கே பாருங்க, பொறுமையா இருங்க, சொல்லுங்க உங்க ஒய்ஃபை வந்து தேடலாம், ஃபர்ஸ்ட் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு மேப்பை காமிச்சலாம் கேட்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு என்ன சொல்லனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபிஷர்மேனை கண்டுபிடிக்கணும், சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு பதற்றத்தோட இருக்க. அதில் ஒரு போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க, இங்கே பாருங்க சார், உங்க இஷ்டத்துக்கு வேகமெல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்றதே கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ மேல் இடத்துல சொல்லியிருக்கிறோம், அவங்க ஆக்ஷன் எடுக்க சொன்ன உடனே நாங்கள் எடுத்துடுறோம், ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னதும் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னது 3 மணி நேரமா, அது வரைக்கும் நான் எப்படி அமைதியாக இருப்பேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்க. ஆனால் அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ ஏதோ வளர்றான், ஸோ ஹீரோவுக்கு யார் ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்தது, அவன் எங்கே போனா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இருந்து விசாரிக்கணும் இல்லையா, அதுக்கு 3 மணி நேரம் ஆயிரும் போல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவும் சரி இதுக்கு மேலே இவங்களை நம்பினா வேலைக்காகாது, நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியது தான், யாருமே என்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து கிளம்பி அவனுடைய ஹோட்டலுக்கு வரான். அங்கே வந்ததுமே இந்த இடத்தோடைய மேப்பை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ எங்கெங்கே என்ன தீவு இருக்குது, இவன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்னு அது ஃபுல்லத்தையுமே ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான குட்டி குட்டி தீவாக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஹீரோ எதை கெஸ் பண்ணுவான். ஸோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே மறுபடியும் வேக வேகமாக போய் அந்த போலீஸ்காரங்களை மீட் பண்ணுறான். மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஃபிஷர்மேன் கண்டிப்பாக அவன் பிடிச்ச மீனை வந்து விற்க வருவான்ல, ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், அவனை பிடிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்க. ஆனால் போலீஸ்காரங்க இன்னுமே நம்ம ஹீரோ நம்பலை. ஸோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, கொஞ்ச நேரம் ஒழுங்காக வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பேச்சில் வந்து அலட்சியம் தெரிய நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகுறான். சரி ஓகே நம்மளே போய் பார்த்துட வேண்டியது தான் அப்படின்னு வேக வேகமாக அந்த மீன்கள் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வேக வேகமாக ஓடி வந்து இவன் பார்த்த 2 ஃபிஷர்மேனும் இருக்கிறாங்களான்ற மாதிரி தேடி தேடி பார்க்குறான். ஆனால் எங்கே தேடினாலுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த ஃபிஷர்மேன் வந்து இந்த இடத்துக்கு வரல போல, அவன் தான் பல்காக அமௌண்ட் அடிச்சிட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் எப்படி மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவான். அதனால மனசு உடஞ்சி போன நம்ம ஹீரோ மறுபடியும் வேகமாக ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபை வந்து புக் பண்ணுறான். அப்படி கேபில் வந்து ஏறும்போது தான் அந்த டிரைவருடைய கையில் வந்து ஒரு காயம் இருக்கிறத பார்க்குறான். ஸோ அந்த காயத்தை பார்த்ததுமே அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இவன் ஒரு ஃபிஷர்மேன் அடிச்சிருப்பான் இல்லையா, அவனுடைய கையிலையும் இதே காயம் இருக்கும். உடனே அவர்கிட்ட இந்த காயம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கேஷுவலாக இந்த மாதிரி நான் வந்து மீன் பிடிக்க போவேன்ப்பா, அந்த சமயத்தில் ஒரு விதமான மீன்கள் வந்து நம்மளுடைய கையில் இந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்திடும், நான் அசால்ட்டாக அந்த மீனை வந்து பிடிச்சிட்டேன் அதனால தான் அப்படின்னதும். ஸோ அவருடைய கையிலையும் காயம் இருந்துச்சு இல்லையா. ஸோ இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ, அம்மா இதை நீங்கள் எங்கே ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா இந்த இடத்துல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது, அந்த இடத்துல தான் இந்த மாதிரி காயத்தெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்ட. அவ்வளோதான். அடுத்ததே நம்ம ஹீரோ வேக வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஸோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னா இவனே ஏதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்தணும் இல்லையா. ஸோ அவனுடைய காலில் வேனுக்குன்னே அடிப்பட்ட மாதிரி செட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட போக, ஸோ அவங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இவனுடைய எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனுக்கு நடந்த அநியாயம் எல்லாத்தையுமே சொல்ல அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ இவன் ஏன் நம்ம கிட்ட இப்படி சொல்றான், இல்லைனா இவன் வேற யாராவது இருப்பானோ அப்படின்னு பயத்திலேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். டாக்டர் நீங்க நினைச்சா மட்டும்தான் என்னுடைய ஃபேமிலியை காப்பாற்ற முடியும், எங்க ரீசெண்ட் டைம்ல அந்த மாதிரி காயம் அடிபட்டு வந்தவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்களா, அவங்களுடைய லிஸ்ட் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவனுடைய ஃபேமிலியை பற்றியும் பையனை பற்றியும் ரொம்பவே சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்த டாக்டரும் சிம்பத்தியில் சரி
சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டையும் கொடுக்குறாங்க. ரீசெண்ட் டைமில் வந்தது ஒரு 4-5 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்காது, ஆனால் அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்படி அந்த டீட்டெயிலில் ஃபிஷர்மேனோட ஏஜை வந்து நம்ம ஹீரோவுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. மற்ற எல்லாருமே ரொம்ப மூத்தவர்களாக இருப்பாங்க, இல்லைனா சின்ன பசங்களாக இருப்பாங்க. ஒரே ஒரு ஏஜ் நம்பர் மட்டும் நம்ம ஹீரோ அடித்தவனுடைய ஏஜ் மாதிரி இருக்கும். ஒன்று அவ்வளோதான், அவனாக தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கிறான். அங்கே பார்த்தா ஒரு லேடி தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. ஸோ இருந்தாலும் நம்ம ஹீரோ பரபரப்பாக வீட்டுக்குள்ளே வந்து தேடிட்டு இருக்கேன். இதை பார்த்தவங்களும் ஹலோ யார் நீங்கள் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற சவரில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான். அதை பார்த்ததுமே செம கோவமாகறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அடித்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அந்த ஃபிஷர்மேன் தான். உடனே வேகமாக அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க, ஏன்னா அந்த ஃபோட்டோவில் அந்த போட்டோடைய நம்பரும் இருக்கும். அந்த சமயத்தில் கரெக்டாக ஃபிஷர்மேனும் இந்த வீட்டுக்கு வந்துடுவானா. ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. பரபரப்பு அப்படியே உச்சத்துக்கே போகுது. அதுலேயே அந்த ஃபிஷர்மேன் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி தம்பி யார் பாணி அப்படின்னு விசாரிக்க எவ்வளோ கோவம் இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம ஹீரோவுக்கு. வேகமாக போய் அவனை அடின்னு போட்டு அடிக்கிறான். உடனே அவனுடைய ஒய்ஃப் என்ன பண்ணிடுறாங்கன்னா, என்னடா இது நம்மளுடைய வீட்டுக்குள்ள வந்து என்னுடைய ஹஸ்பண்டே அடிக்கிறதா அப்படின்னு ஒரு ஆரோவை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, டக்குன்னு அந்த டாக்டர் இருக்காங்கல்ல அவங்கள பிடிச்சி வச்சு ஒழுங்கு மரியாதையா அந்த கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்ல, ஆனால் அவசரப்பட்டு அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிடுறாங்கன்னா கண்ணை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோ மேலே. டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த சைடு திரும்பிட அது அவங்களுடைய பொண்ணு மேலேயே சொருகிறது. ஸோ பொண்ணு அந்த இடத்துல இறந்து போறா. அவ்வளோதான். இதை பார்த்து அந்த ஃபிஷர்மேனும் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு பயங்கர வேகத்தில் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோவும் தற்காப்புக்காக அந்த ஃபிஷர்மேனை ரிட்டர்ன் அடிக்கிறான். அப்படி அடிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுனால அந்த ஃபிஷர்மேனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே மூச்சு விட முடியாம இறந்து போறான். ஸோ இப்போ நடந்த சண்டையில் நம்ம ஹீரோவுக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அதனால அப்படியே மயங்கி கீழே விழ கண்முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். சுற்றியுமே போலீஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சாமர்த்தியமாக செயல்பட்டிருந்தா அப்போவே தப்பிச்சிருப்பான், அவனுடைய ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா. ஸோ இப்போ அவசரப்பட்டதுனால போலீஸ் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். அது போக இவனுடைய ஒய்ஃப் இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்ச அந்த ஃபிஷர்மேனும் இறந்து போயிட்டான் இல்லையா. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ போலீஸ் எல்லாருமே அவனை சுற்றி இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் இன்சூரன்ஸ் பணத்துக்காக உன்னுடைய ஒய்ஃபையும் உன்னுடைய பையனையும் கொலை பண்ணியிருப்ப, அது தெரிஞ்ச இந்த ஃபிஷர்மேனை அட்ரஸ் கண்டுபிடிச்சி அப்படியே போட்டு தள்ளிட்ட அப்படின்னு ஒரு கதையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஐயோ இதெல்லாம் எனக்கு தேவைதானா, தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உடனே இந்த போலீஸ்காரங்களும் இவன் கண் முழிச்சிட்டான்ல, இனிமேல் ஜெயிலுக்கு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஸோ ஒரு போலீஸ்காரரும் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வராரு. அந்த சமயத்தில் அவருடைய கண்ணையை பிடிங்கி எல்லாத்தையுமே மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருமே இப்போ பதற ஆரம்பிக்கிறாங்க. உடனே கொஞ்சம் பொறுமையாரு, எதுனாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் என்னுடைய ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போகிறான். ஸோ வெளியில் வந்தவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போகிறது, யாரை மீட் பண்ணுறது, யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு எதுவுமே தெரியல. உடனே அமெரிக்கன் எம்பசி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட வேற விதமாக சொல்லி ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறான். அதாவது 1 மில்லியன் கேஷை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான் இல்லையா, அது இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருப்பான்ல. ஸோ அது யார் அக்கௌண்ட் நம்பர், அது ஜார்ஜோடைய அக்கௌண்ட் நம்பரான்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக அந்த எம்பசி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்திருப்பான். அவங்களும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து சொல்கிறோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வேகமாக அந்த போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி அந்த ஃபிஷர்மேனில் மொத்தம் 2 பேர், அதில் ஒருத்தனுடைய பேர் வந்து ஜார்ஜ், ஸோ அவனுடைய நம்பர் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா தம்பி, நாங்கள் எல்லாம் ட்ரேஸ் பண்ணியாச்சு, நீ இப்போ பதற்றத்தில் இருக்கிற, நீ என்ன பண்ணுறன்றது உனக்கே தெரியல, ஸோ எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லு, நாங்கள் வரோம், வந்து நம்ம ஒன்றா பேசி உட்காந்து தீர்த்து உன்னுடைய ஒய்ஃபை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நைஸாக பேசி நம்ம ஹீரோ பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே ஓடலை மனசில். அவ்வளோதான், என்னுடைய ஒய்ஃபையும் என்னுடைய பையனையும் நான் இழந்துட்டேன், இனிமேல் நானும் உயிரோடு இருந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சோகமாக ஒரு பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் இவனுக்கு இன்னொரு லீடு கிடைக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஜார்ஜ் இருக்கான் இல்லையா, அதை நம்ம ஹீரோ தேடிட்டு இருந்த இன்னொரு ஃபிஷர்மேன், அவன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருப்பானா. அவ்வளோதான், இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஜார்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்துட்டான், ஐயோ இவனா அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக வேகமாக பஸ்ஸோடைய பின் சீட் வழியா தப்பி குதிச்சு ஓட, நம்ம ஹீரோவும் பாதியில் இறங்கி அவனை பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். ஹீரோவுக்கு முடியலை, ஏன்னா அவனுக்கு இன்ஜுரி இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்பவே வீக் ஆகிடுறான். அதனால ரொம்ப தூரத்தில் இருந்து கத்த ஆரம்பிக்கிறான், ப்ளீஸ் ஜார்ஜ் எனக்காக நிப்பாட்டு, நான் உன்னை எதுவுமே சொல்லலை, என்னுடைய ஒய்ஃபும் பையனும் எங்கே இருக்கான்றதை மட்டும் சொல்லி, எந்த ஐலாண்ட் அது, நீ ஐலாண்டை மட்டும் சொல்லிட்டேன்னா நான் உன்னை பின்னாடியே வரமாட்டேன், நான் பாட்டுக்கு அந்த ஐலாண்டுக்கு போய் என்னுடைய ஒய்ஃபை காப்பாற்ற போயிடுவேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை பார்த்து அந்த ஜார்ஜ் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை இப்போ தான் நம்ப ஆரம்பிச்சு ஹீரோ கிட்ட சொல்லலான்னு வரும்போது கரெக்டாக ஒரு வண்டி வந்து அவன் மேலேயே மோதிருமா. ஸோ எப்படி இருக்கும் நமக்கு அந்த டைமில், சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க நம்ம ஹீரோவுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஆகுது. உடனே வேகமாக வந்து அந்த வண்டிக்கு அடியில் பார்க்குறான், அந்த ஜார்ஜ் வந்து உயிரோட தான் இருப்பான், ஆனால் ரொம்ப ரத்தம் லீக் ஆகிட்டு இருக்குது, அவனை உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவன் கையிலேயே ஒரு மேப்பை வச்சு சுற்றிட்டு இருந்திருப்பான். அந்த மேப்பை அவன் கிட்ட காமிச்சு, இதில் எந்த ஐலாண்டுன்னு மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்க, ஸோ அவன் கண்ணை மூடுற டைமில் ஹீரோ கிட்ட அந்த ஐலாண்டை வந்து காமிச்சிட்றான். உடனே அந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டியிலேயே அவனை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேகமாக கடற்கரைக்கு வரான். அங்கே பார்த்தா நிறைய போட் இருக்கும், ஆனால் எந்த போட்டை
ரெண்ட் எடுக்கிறதுக்கும் நம்ம ஹீரோ கிட்ட காசு இருக்காது, இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியும் இல்லை இல்லையா. அதனால கண்ணை காமிச்சு அங்க இருக்கிறவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா போட்டை கொடுங்க அப்படின்னு மிரட்டி போட்டையும் எடுத்துட்டு அதுக்கான பெட்ரோலையும் கண்ணை காமிச்சே ஃபில் பண்ணிட்டு வேக வேகமா அந்த ஜார்ஜ் சொன்ன ஐலண்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி போனதுமே இந்த கடற்கரையில் இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா என்ன, ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸும் பார்த்தீங்கன்னா இதனால அவங்களுடைய வண்டி எடுத்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பயங்கரமான சேஸே நடக்குது. நம்ம ஹீரோடைய கையில் வேற கன் வச்சிருக்கான் இல்லையா, அதனால போலீஸும் வான் பண்ணிட்டே தான் பின்னாடியே வராங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு இந்த சமயத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல. அதனால போட்டை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு அந்த போட்லேயே படுத்துட்டு கன்னை தூக்கி தூர எறிஞ்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த போட் வந்து ட்வின் இன்ஜின் போட் போல, அதனால போக போக வேகம் வந்து இன்னுமே அதிகமாகுது. அந்த போலீஸோடைய ரேஞ்சிலேருந்து எஸ்கேப் ஆக அப்புறம் என்ன கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டுக்கும் வந்து சேர்றான். வந்து சேர்ந்தவன் வேக வேகமாக கரைக்கு வந்து அந்த சைடில் எட்டி பார்க்குறான். பார்த்தா அவனுடைய ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ ஒய்ஃபும் பையனும் அன்கான்சியஸில் தான் இருப்பாங்க. உடனே தண்ணியை வந்து ஒய்ஃப்க்கு கொடுக்குறான். அவங்க வந்து ரொம்பவே வீக்காக இருக்காங்க, இருந்தாலும் எப்படியோ கண் முழிச்சிட்றாங்க. ஆனால் ஹீரோடைய பையன் வந்து கண் முழிக்கல, அவன் வந்து மூச்சு விடலை. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து டாக்டர் தானே, ஸோ வேக வேகமாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். சிபிஆர் பண்ணி எப்படியோ கடைசியில் அவனுடைய பையனும் மூச்சு விடுற மாதிரி பண்ணிடுறான். ஸோ சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் வேகமாக அவனுடைய பையனை தூக்கி வச்சுட்டு அடுத்தது நடக்க முடியாமல் நடந்து வந்து இவனுடைய ஒய்ஃபையும் தூக்கிட்டு நடந்து போகிறான். ஆனால் இவனுக்கு வந்து பலத்த அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால அந்த இடத்துல அப்படியே அன்கான்சியஸ் ஆகி படுத்துட்டான். ஸோ இப்படி கடைசி நேரத்தில் வந்து படுத்துட்டானே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவன் போட்டை தூக்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, ஸோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த போட்டையும் ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு போலீஸ் வந்திருப்பாங்க. அந்த ஹெலிகாப்டரை பார்த்தபடியே நம்ம ஹீரோ வந்து கண்ணை மூடுறான். ஸோ இதுக்கப்புறம் எப்படியும் இந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவையும் ஃபேமிலியும் காப்பாற்றிடுவாங்க இல்லையா, அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, சின்ன படம் தான், ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பரபரப்பாக இருந்திருக்கும்ல. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அது போக நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடிக்கடி அப்டேட் வந்து நம்ம இன்ஸ்டாவில் வரும். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.